Hello friends, welcome to Indian Food Recipes. இன்னைக்கு Indian Food Recipesல நம்ம முருங்கைக்கீரை சப்பாத்தி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி எப்படி சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று முருங்கைக்கீரையை நல்லா மேஷ் பண்ணி அரைச்சிட்டு அதை நம்ம சப்பாத்தி மாவோட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செய்யலாம். இன்னொன்று முருங்கைக்கீரையை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அந்த கீரை கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி செய்யலான்றதை பார்ப்போம். முருங்கைக்கீரை சப்பாத்தி செய்கிறதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் விட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது நல்லா நைஸாக அரைக்கிறதுக்காக தான். இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். இப்போ அதோட நம்ம ஆட்டா ஃப்ளவர் ஆட் பண்ணிப்போம், அதாவது கோதுமை மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக தயிர் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற பக்குவத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இது மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த சப்பாத்தி மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருப்போம். இது கொஞ்சம் சாஃப்டாகணும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம இதை சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி சாஃப்டானதுக்கப்புறம் இதை சப்பாத்தி போடலாம். மெலிசான தோசைக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிப்போம். இதை நல்லா பரட்டி விட்டு அடிக்கடி பரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். சாஃப்டான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த குருமாவோட ஆட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் முருங்கைக்கீரை சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, விற்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் நம்ம நார்மலாக வெறும் சப்பாத்தி மாவு மட்டும் போட்டு சப்பாத்தி போடுறதை விட இது மாதிரி கீரை ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.